ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இருங்க ஒரே நிமிஷம், எண்ணெய் மட்டும் ஊற்றிக்கிறேன், என்ன சட்டி காஞ்சிரும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோக்கு நிறையா பேர் கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு, என்னடா இந்தளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சரி உங்களோட ஒரு ஆஃப்டர்நூன் போல் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி இல்லை, இந்த கொஸ்டினுக்காக நம்ம காலையில் அப்படியே சமையல் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் எடுக்கிற இது எனக்கு இல்லை, ஏன்னா காலையில் வந்து இன்னும் மற்ற வேறு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா சரி அப்படியே பேசிகிட்டே சமையல் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, தோசைக்கு வந்து சிம்பிளாக வந்து தக்காளி சட்னி தான் வந்து வைக்க போகிறேன். தக்காளி சட்னி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் இந்த கார சட்னி அந்த மாதிரி வந்து வைப்பீங்க. ஸோ கார சட்னி வந்து இப்போ பாப்பாவுக்கு வந்து டெலிவரி டைம்னால, இந்த டெலிவரி ஆகிருக்கனால வந்து காரம் அதிகம் கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் தக்காளி வந்து இந்த மாதிரி வணக்கி கொடுத்தோன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் ஓகே அதுவே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் இல்லாமல் சரி அப்படியே உங்கள் கூட வந்து பேசிட்டு இது பண்ணலான்ட்டு. நேற்று வந்து பாப்பா தொட்டில் ஆட்டுற மாதிரி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவ்வை சண்முகி சாங் வந்து போட்டிருந்ததுக்கு நீங்கள் வந்து நினச்சிட்டிங்க, என்ன நினச்சிட்டு இந்தளவுக்கு வந்து ஒரு பேபி வந்து ஹேண்டில் பண்ணுறது கஷ்டமானு. கண்டிப்பாக கஷ்டம். ஏன்னா நான் கம்பெனியில் இருக்கும்போது எல்லாத்தையும் சொல்லுவேன், என்னன்னு சொல்லிட்டு 2 மாதம் நான் லீவில் போகிறவாட்டா வரும்பொழுது உடம்பு நல்லா தெம்பாக்கிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர போகிறேன்னு சொல்லிட்டு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா, குழந்தைங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது எப்போவுமே எந்த நேரம் அழுகுறாங்க எந்த நேரம் தூங்குறாங்கன்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்த டைமிங் வந்து நம்ம கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நேற்று அது வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி நான் ஒரு வீடியோ எடுத்தேன். அதுக்கு என்ன பண்ணேன்னா, நான் காலையில் எப்போவுமே காலையில் பார்த்தீங்கன்னா நேரத்தில் எழுந்திரிச்சிருவேன். என்ன சமையல் பண்ணுறதுக்காக நேரத்தில் எழுந்திரிச்சிருவேன். எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனுக்குள்ளேயே வந்து வருவோம். எப்போவுமே வீடும் சரி கிச்சனும் சரி ஹைஜீனிக்காக தான் வச்சுருப்போம். ஆனால் நீங்கள் போட்டிருக்க கமெண்ட்ஸ் எப்படின்னா, நான் அந்த வீடியோக்காக என்ன பண்ணேன், ப்ரஷ்ஷு பேஸ்ட்டு சோப்பு இதெல்லாம் கொண்டு வந்து சிங்க்கு கிட்ட வச்சுட்டு சும்மா அப்படியே ப்ரஷ்ஷை வந்து அதில் பேஸ்ட் கூடி போடல, சும்மா ப்ரஷ்ஷை வந்து இப்படி பண்ணிட்டு அப்படியே சிங்கில் வந்து துப்புற மாதிரி அப்போ பேஸ்ட் கழுவுற மாதிரி அப்படி போட்டேன். என்றைக்குமே மகாலட்சுமி வாழ்கிற இடத்துல வந்து கிச்சனில் வந்து சமையல் கட்டு வந்து மகாலட்சுமி இருக்கிற இடம். அந்த இடத்துல என்றைக்குமே யார் எப்படி பண்ணுறாங்களோ என்னவோ எனக்கு தெரியாது, பட் நாங்கள் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். நாங்கள் கொஞ்சம் ஹைஜீனிக்கான ஃபேமிலி தான், ஓகேவா. ஆனால் போட்டிருந்தீங்க, சி என்ன சிங்கில் போய் எச்ச துப்புறீங்க, கொஞ்சம் கூட ஒரு காமன் சென்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி கமெண்ட்ஸ் போடாதீங்க இனிமேல்ட்டு, ஓகேவா. அப்புறம் என்ன கேட்டிருந்தீங்க, அது ஒன்றே வந்து போட்டிருந்தீங்க. ஸோ நான் அப்போ வந்து யோசித்தேன், என்னடா இந்த அளவுக்கு வந்து இது பண்ணுறாங்க. ஏன்னா என்னோடய எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குறீங்க கொள்கிறீங்க, நாங்கள் வந்து எப்படி என்ன ஏதுன்ட்டுன்னு ஒவ்வொரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வீட்டுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோஸுமே எடுக்கிறோம். அப்போ வீடு எந்த அளவுக்கு வச்சுருக்கோம் கொண்டிருக்கோம், வீடியோஸ்க்காக வீட்டை வந்து நீட் பண்ணி அப்படி இது பண்ணி எப்போவுமே எங்கள் வீடு வந்து இப்படி தான் இருக்கும். எப்போவுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து சமையல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டை பக்காவாக எல்லாம் நீட் பண்ணி டெய்லி வீடு துடைப்பேன். குழந்தை இருக்கும்போது சரி குழந்தை இல்லாத போது சரி டெய்லி வந்து வீடு இது பண்ணுவோம். இதுக்கும் நாங்கள் வீட்டுக்குள்ளே வந்து 3 பெர்ஷன் கேட்டை வந்து வளர்க்குறோம். அந்த 3 பெர்ஷன் கேட்டை வந்து இப்போ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எப்படி வச்சுருக்கோன்னா, அப்போ நாங்கள் வந்து எவ்வளோ ஒரு ஹைஜீனிக்காக வந்து வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அதாவது ஒரு விலங்குகளை வந்து வீட்டுக்குள்ளே வளர்க்குறது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நம்மளால் அது பராமரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நம்ம அது பண்ணணும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து எல்லாமே மேனேஜ் பண்ணி தான் வந்து கொண்டு போவோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நேற்று கேட்டிருந்தீங்க இல்லையா, என்ன சிங்கில் போய்ட்டு இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது வந்து சும்மா ஒரு வீடியோக்காக எடுத்ததுப்பா. ஸோ அது வந்து தப்பாக நினச்சிக்க வேண்டாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து அன்றைக்கே இந்த வீட்டுக்குள்ளே குப்பையெல்லாம் பொறுக்கிற மாதிரி போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எல்லாம் க்ளீன் பண்ணி வெளியில் போட்டிருந்தது. வீடியோக்காக கொண்டு வந்து அந்தந்த இடத்துல அப்படியே வச்சுட்டு உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காண்டி தான் அப்படி எடுப்புமே தவிர்த்து அந்த மாதிரி இறஞ்சி எல்லா பக்கமும் வீசுகிற இது கிடையாது, ஓகேவா. அதனால் ஒவ்வொரு காமெடியும் வந்து பார்க்குறது நீங்கள் வந்து ரசித்து பாருங்கள், சிரிக்கிறதுக்கு மட்டும் பாருங்கள். அதுக்குள்ளே இருக்கிற என்ன தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கனாக்கா சாதாரண விஷயமே கிடையாது. இப்போ நான் வந்து உங்கள் கூட வந்து பேசிகிட்ருக்கேன் கொண்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கொஞ்சம் பெட்டெல்லாம் மடித்து வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாப்பாவையும் அமைதியாக தூங்க வச்சுட்டு, ஏன்னா அவனுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது இல்லையா, அதனால் பாப்பாவையும் அமைதியாக வந்து தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம்
அவங்க அம்மாவுக்கு குடிக்க கொள்ள ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு கொண்டுட்டு வந்து ஒரு 10 நிமிஷம்னா 10 நிமிஷம் வந்து அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே எங்கள் தம்பி எந்திரிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டுன்னு பார்த்து கொண்டு தான் வந்து பண்ணுறது. உடனே அதுக்கு வந்து கேட்காதீங்க, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் வீடியோ போடணுமா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு அந்த மாதிரி கேட்காதீங்க. எல்லாமே வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் தான், ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்பொழுது வந்து பார்த்திங்கனாக்கா சில பேருக்கு வந்து ஹர்ட் ஆகும். அப்புறம் மற்ற வந்து பார்க்குறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து என்ன நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து போடாதீங்க. ஒரே நிமிஷம். அப்புறம் வந்து கேட்டிருந்தீங்க என்னன்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு, அம்மா உங்களோட ஃபேஸ் வந்து எப்படி இவ்வளோ க்ளோவாக இருக்குது இந்த ஏஜில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் வந்து இந்த க்ரீமு அது இது கண்டது கடிது இதெல்லாம் போட மாட்டேப்பா. நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன், நீ எப்போவுமே காலையில் எந்திரிச்சோன்னே அரிசி வந்து சாதத்துக்கு வந்து ஊற போடுறோம் இல்லையா, அந்த அந்த அரிசி வந்து நல்லா கழிஞ்சு அதை வந்து ஒரு குண்டானில் ஊற்றி வச்சுருவேன், ஓகேவா? வெயில் காலமாக இருக்கட்டும், மழை காலமாக இருக்கட்டும், எப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் எந்திரிச்ச உடனே ஃபேஸு முகத்தை கழுகிட்டு அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அரிசி கழுவுற தண்ணியில் வந்து தான் வந்து முகம் வந்து கழுவுவேன். அதே மாதிரி மீதி தண்ணி அப்படியே இருக்கும். அந்த தண்ணி வந்து இப்போ ஒரு குண்டால் எடுத்து வைக்கிறேன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கையில் வந்து ஒரு 2 டைம் அப்படியே முகத்தை நல்லா இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து கழுகிட்டு அது துடைக்க மாட்டேன், அப்படியே காயட்டுன்னு சொல்லி விட்டுருவேன். அதே மாதிரி மத்தியானம் போல் மறுபடியும் முகத்தை கழுகிட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியில் கழுவுவேன். அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்பொழுது வந்து கழுவுவேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு முன்ன வந்து இந்த வெயிலில் வேலை செஞ்சு வந்து பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மெலலைனுக்கு வந்து கம்மி ஃபேஸில் மெலலைன் கம்மி மெலலைன் கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிளாக் டாட்ஸ் வரும். அந்த மாதிரி இப்போவுமே எனக்கு வந்து கொஞ்சம் பிளாக் டாட்ஸ் வந்து இந்த இடத்துல மட்டும் இருக்குது, ஓகேவா? அதுக்கு வந்து என்ன பண்ணுவேன்னா நைட்டு தூங்கும் பொழுது சந்தனம் இருக்குது இல்லையா, சந்தனம், மஞ்சள், கடல மாவு, அதை 3 மட்டும் இந்த சைடு வந்து அப்ளை பண்ணிடுவேன். அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னாக்கா, நம்ம வெளி தோற்றத்துக்கு மட்டும் போடுறது வந்து இது கிடையாது. ஏன்னா வெளியில் மட்டும் நம்ம இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னாக்கா, என்னதான் நீங்கள் கஞ்சி தண்ணியில் வந்து கழுகுனாலும், அப்புறம் என்னதான் நீங்கள் கடல மாவு இதெல்லாம் வந்து போட்டாலும் கொண்டாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது அவ்வளோவா வந்து எடுபடாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு வேலை கட்டும். மெயினாக நான் பண்ணுற விஷயம், கடல எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவேன்னா, முருங்கைக்கீரை இருக்குது இல்லையா, முருங்கைக்கீரையை வந்து பறிச்சு நல்லா ஒரு கையை ஒரு 4 கீத்து ஒரு இப்படி உடைப்போம் இல்லையா, ஒரு 4 கீத்து இது பண்ணி அது ஒரு குண்டானில் போட்டு அது கூட வந்து ஒரு வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 வெள்ளைப்பூண்டு, அப்புறம் வந்து ஜீரகம் கொஞ்சம் போட்டு லைட்டாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு அது பச்சை கலராக தண்ணி வந்து பச்சை கலராக மாறணும். ஸோ அந்தளவுக்கு வந்து மாற்றி ஒரு என்ன பண்ணிடுவேன்னா ஒரு கேனில் வாட்டர் பாட்டில்லையோ இல்லை ஒரு குண்டான்லேயோ வந்து ஊற்றி வச்சுருவேன். நான் வேலைக்கு போகும்பொழுது சரி, இப்போ நான் லீவில் இருக்கனால அதையும் தான் கண்டினியூ பண்ணுறேன். வேலைக்கு போகும்பொழுது என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்கா, இது பண்ணி ஒரு பெரிய ஜக்கில் வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். அதே மாதிரி நான் ஹாஸ்பிட்டல் ஃபீல்டில் இருக்கும் பொழுது அப்படி தான் அது வந்து ஊற்றி எடுத்துகிட்டு போயிடுவேன். அது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த கசப்பு அப்படியே அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் குடிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அது வந்து எதுக்காக குடிக்கிறதுனாக்கா, ஃபர்ஸ்ட் ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா, நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா அதை வந்து நான் குடித்து பார்த்து எனக்கு ரிசல்ட் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் கொடுப்பேன். ஏன்னு சொன்னாக்கா, இப்போ நான் வந்து ஓப்பனாக சொல்கிறனால தான் நான் அம்மா இப்படி வந்து பண்ணுறாங்க, நம்மளும் குடிச்சு பார்ப்போன்னு சொல்லி நீங்கள் பண்ணுறீங்க. சப்போஸ் அதை குடிச்சு உங்களுக்கு அந்த ரிசல்ட் வரலை அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீ திட்டுவீங்க, ஓகேவா? அதே மாதிரி தான் நானும் என்னன்னாக்கா, காலையில் அது வந்து பார்த்திங்கனாக்கா பிளட் சர்க்குலேஷன் என்றைக்கும் சீராக வந்து வச்சுக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சுகர் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். சுகர் இல்லாதவங்களுக்கு சுகர் வராது, பிபி வராது. அப்புறம் இம்யூனிட்டி பவர், நம்ம உடம்புக்கு வந்து மெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா இம்யூனிட்டி பவர் வேணும். இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு மழை காலமே வருது, குளிர்காலமே வருதுனாக்கா கண்டிப்பாக சளி, இருமல், காய்ச்சல் டக்குன்னு வந்து வந்துடும். ஸோ இந்த முருங்கைக்கீரை சூப் குடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி எதுவுமே வந்து வராது. ஸோ ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக இதை நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். டெய்லி காலையில் ரெகுலராக நான் குடிக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா, டீ காஃபி இன்ன வரைக்கும் நான் குடிச்சதே கிடையாது. குடிப்பேன் எப்போவாது, இப்போ திடீர்னு யார் வீட்டுக்காவது போகிறோம், அதே மாதிரி இப்போ ஹோட்டல்லையே சாப்பிட போகிறோம் கொள்கிறோம்னாக்கா அந்த நேரத்துக்கு வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சில வீட்டுக்கு நம்ம போகிறோன்னாக்கா அவங்க வந்து இருங்க காஃபி போடுறேன்னு சொல்லும் பொழுது எங்கள் ஃபேமிலி ஆளுங்கள்ட்ட அவங்களுக்கு தெரியும், நான் போனாலே எனக்கு டீ காஃபி போட மாட்டாங்க, ஏதாவது இந்த லெமன் ஜூஸ் இந்த மாதிரி வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி போகும்போது நம்மளுக்கு இதுதான் வேணும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா. அதனால் வந்து அதுக்காக ஒரு டம்ளர் வாங்கி சும்மா ஒரு 1/4 டம்ளர் போதும்னு சொல்லி குடிப்பேன். வீட்லேயே சில நேரம் இருக்கிறனாக்கா ஒரு சில நேரம் தூக்கம் இல்லை, தலை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு டீயாக காஃபியாக வந்து போட்டு சாப்பிடுவேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நான் டீ காஃபி இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். இந்த முருங்கைக்கீரை சூப்பு மட்டும்தான்.
அது இப்போ அதை வந்து ஒரு குண்டா கலக்கி வச்சேன்னாக்கா காலையில் ஒரு டம்ளர் தான் குடிப்பேன்னு கிடையாது. எனக்கு எப்போமெல்லாம் தாகம் அடிக்குதோ நம்ம இப்போ தண்ணி குடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஜூஸை வந்து நான் குடிப்பேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய டம்ளரில் நல்ல இவ்வளோ பெரிய டம்ளர்லேயே காலையில் சாயந்தரம் 2 வேளை வந்து குடிங்க. காலையில் காய்ச்சறீங்க இல்லையா, சாயந்தரம் அதை சூடு பண்ணி குடிங்க. ஆனால் இன்னொரு ரீசன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னாக்கா, என்ன நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறோன்னாக்கா எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் முக்கியம். ஒரு சில பேர் இருக்காங்க எப்படின்னாக்கா அவங்களுக்கு தலைவலி இருக்கும், என்ன பண்ணுவாங்க, தலைவலி மாத்திரை போட்டுருவாங்க. தலைவலி மாத்திரை போட்டுட்டு எல்லாத்துலையும் என்ன சொல்லுவாங்க, மாத்திரை போட்டேன் ஆனால் தலைவலியே போகலை, இந்த டாக்டரை போய் பார்த்தேன், அந்த டாக்டரை போய் பார்த்தேன், ஆனால் எனக்கு தலைவலியே சரியாகலாம்பாங்க. இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. மாத்திரை போட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சுடுதண்ணியை வந்து கொதிக்க வச்சு ஆற வச்சு தான் வந்து மாத்திரை போடணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில பேர் எல்லாத்தையும் சொல்லலப்பா, சில பேர் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சிலர் டீயில் வந்து மாத்திரை போடுவாங்க, ஒரு சிலர் காஃபியில் மாத்திரை போடுவாங்க, ஒரு சிலர் பாலில் மாத்திரை போடுவாங்க, ஒரு சிலர் வந்து சுடுதண்ணி கொதிக்க இருக்கும்போது மாத்திரை போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த மாத்திரையோட பவர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா 0, வேல்யூவே இல்லை. டாக்டர் வந்து உங்களுக்கு மாத்திரை கொடுக்கத்தான் செய்வாங்க, சரியா. டாக்டர் வந்து நீங்கள் சுடுதண்ணியில் குடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, காஃபியில் குடிப்பீங்க, டீயில் குடிப்பீங்க, பாலில் குடிப்பீங்க, ஜூஸில் குடிப்பீங்க. தப்பு. அந்த மாதிரி நீ யாராவது பண்ணிங்கன்னாக்கா சாத்தி அப்படி பண்ணக்கூடாது. ஓகேவா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னோடய சீக்ரெட்டுன்னு கேட்டிங்களே, இதெல்லாம் சீக்ரெட் கிடையாது. யார் வந்து கேட்டாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து சொல்லிடுவேன். தக்காளி நல்லா வேக விடணும். தக்காளி நல்லா வெந்து அது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு குண்டாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு விடணும். அதனால் கொஞ்ச நேரம் வேகட்டும். நேரம் வந்து வெந்திருக்கும், ஆனால் நான் வந்து உங்கள்கிட்ட பேசணுன்றதுக்காண்டி சிம்மில் வச்சு நல்லா வேகட்டும்னு சொல்லி விட்டுருக்கேன். அப்புறம் உடனே சொல்லாதீங்க அம்மா கேஸ் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறீங்கன்ட்டு. பாருங்கள், நான் வந்து அப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிக்கனத்துக்கு சிறந்தவள் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அது வந்து உங்கள் அம்மா. நான் தான் ரொம்ப சிக்கனம் பண்ணுவேன். அதே வந்து ரொம்ப சிக்கனம் வந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா சிக்கனம் வந்து பண்ணணும். ஆனால் அந்த சிக்கனமே ரொம்ப ஓவராக போச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் தான் தருதலம். ஸோ எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே ஒரு நடுத்தரமாக இருக்கணும். கம்மியாகவும் இருக்கக்கூடாது, அதிகமாக இருக்கக்கூடாது, நடுத்தரம் எதுவுமே. அதே மாதிரி சாப்பிட்ற விஷயத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்றைக்குமே தொண்டை முழுக்க சாப்பிடக்கூடாது. என்றைக்குமே வயிற்றில் வந்து தூண்டு பசியோடு தான் வந்து எந்திரிக்கணும். தொண்டை வரைக்கும் சாப்பிட்டோம்னா அது என்ன ஆகும், நெஞ்சு மேல் நின்றுக்கும். அதுக்கப்புறம் எருக்கழிச்சிட்டு வரும். இப்போ ஒரு பிரியாணி கடைக்கே போகிறீங்க, ஒரு பிரியாணியே வாங்குறீங்க, சாப்பிட்ணுன்னு நினைக்கிறீங்க, ஒரு பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டாருங்க, கடைசியில் ஒரு ரூபாய் இருக்குது. என்னோடய கேரக்டர் நான் சொல்கிறேன், கடைசியில் ஒரு ரூபாய் இருக்குது. நான் மேக்ஸிமம் பிரியாணி சாப்பிட மாட்டேன், ஒரு பேருக்கு சொல்கிறேன். ஒரு பிரியாணி வாங்கிட்டோன்னாக்கா அப்பா பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்ணும் அப்படின்ற கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் இருக்கும். என்னோடய கான்செப்ட் எப்படின்னா, ஒரு பிரியாணியே வாங்குகிறோம் அப்படின்னாக்கா கடைசியில் வந்து இவ்வளோ பிரியாணி இருக்குது ஆனால் எனக்கு வயிறு ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுன்னா அந்த பிரியாணி வச்சுருவேன், சாப்பிட மாட்டேன். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒன்றா வேஸ்ட் ஆயிரும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா எடுத்து ஃபுல்லாக குத்துன்னு குத்தி நம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அப்படின்னு ஞாபகம் முடிச்சுட்டு இருப்பாங்க. தேவையா? அதுக்கு அதை வச்சுருங்க. ஏன்னாக்கா இது வந்து வயிறு குப்பை தொட்டி கிடையாது. அதனால் என்றைக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுங்க. மெயின் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம உடம்புக்கு வந்து இப்போ வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே குடுகுடுன்னு ஓடி போயிட்டு வீட்டில் போயிட்டு உடனே சீரியல் பார்க்காதீங்க, அப்புறம் இது டிவி பார்க்காதீங்க, ஏதோ ஒன்று வந்து பார்க்காதீங்க. அந்த வேலை வந்து முடிச்சிட்டிங்க, இன்றைக்கி வந்து உங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னாக்கா என்ன பண்ணணும், டக்குன்னு போயிட்டு டீப் ஸ்லீப்பு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா கண்ணை மூடி தூங்கிடுங்க. தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்கள் ஒர்க் பாருங்கள். ஓகேவா. அப்புறம் வந்து இது நேற்று வந்து கேட்டிருந்தீங்க, அம்மா உங்களோட ப்ளீஸ்மா எனக்கு வந்து உங்களோட லவ் ஸ்டோரி போடுங்க, அப்பாவும் நீங்களும் வந்து எப்படி மீட் பண்ணீங்க என்ன ஏது அப்படின்றது வந்து நீங்கள் எங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதனால் உங்களோட பேச்சுக்கு வந்து நான் கட்டுப்பட்டு அந்த வீடியோ வந்து நான் வந்து போட்டேன். அந்த அது வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப வந்து பெருசாக போடலை, ரொம்ப பெருசாக லென்த்தாக போடலை, சும்மா எல்லாத்தையும் சுருக்கி ஒரு 10 நிமிஷம் வீடியோவை தான் போட்டேன். ஸோ அந்த வீடியோக்கு வந்து எனக்கு ரொம்ப வரவேற்பு இருந்தது. எல்லாமே ரொம்ப சிரிச்சிங்க, நல்லா காமெடியெல்லாம் பண்ணிங்க. அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கனாக்கா நான் கேட்ட கொஸ்டின் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க, நான் கேட்ட கொஸ்டின் நீங்கள் பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து இருக்காங்க, அம்மா நீங்கள் வீடியோ வந்து பேசும்பொழுது என்னோடய நேம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அந்த பொண்ணு பேர் தெரியலையே. மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இப்போ வீடியோ ஓடிட்டுருக்குப்பா, ஆனால் அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தோட கமெண்ட்ஸ் நான் வந்து படிப்பேன். அதுக்குன்னு தனியாக ஒரு 1/2 hour வந்து டைம் இது பண்ணிடுவேன். நான் தூங்கிறதுக்கு போகிறேன் இல்லையா, அப்போ வந்து கண்டிப்பாக அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க எல்லாத்துக்குமே ஒரு லைக் வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான்
தூங்கவே போகும். ஏன்னா எனக்காக ரிஸ்க் எடுத்து ஒரு 10 நிமிஷம்னாலும் உங்கள் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து நான் பேசுகிறது வந்து நீங்கள் இவ்வளோ ஆர்வமாக வந்து கேட்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லும் பொழுது உங்களுக்காக நான் 10 நிமிஷம் இல்லை 10 மணி நேரம் கூட நான் செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ அந்தளவுக்கு எனக்கு டைம் இல்லாட்டினாலும் உங்களுக்காண்டி ஒரு 1/2 hour வந்து இது பண்ணி செலவு பண்ணி நான் வந்து அந்த கமெண்ட்ஸ்லாம் படித்து உங்களுக்கு உண்டான ரிப்ளை தான் அடுத்த நாளுக்கு உண்டான வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த பொண்ணு வந்து என்னோடய பேர் வந்து சொல்லுங்கம்மான்னு சொல்லி சொன்னீங்க. அம்மா உன்னோட வீடியோ உன்னோட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன், ஆனால் நேம் தான் என்னன்னு சொல்லிட்டு டக்குன்னு மறந்துட்டேன். ஏன்னா நேற்று வந்து படிச்சுன்னா இன்றைக்கி வந்து மறந்துட்டேன். ஸோ அது வந்து நான் பார்த்தேன். ஓகேவா, ஹாய் சொல்ல சொன்னீங்க. ஹாய் டி செல்லக்குட்டி. அப்புறம் வந்துட்டு அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க. அப்புறம் திரும்ப வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னாக்கா, அம்மா உங்கள் 2வது பொண்ணு ஏம்மா வீடியோக்கு வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னோடய வீடியோ வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை கொஸ்டின் பண்ண மாட்டீங்க. ஏன்னா ஒரு வீடியோக்கு 4 வீடியோ வந்து போஸ்ட் போட்டேன். என் பொண்ணுக்கும் சரி எங்கள் வீட்டுக்காருக்கும் சரி சோசியல் மீடியா வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஃப்யூச்சரில் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அதனால தான் வந்து பாப்பா வந்து வரமாட்டாங்க. அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோவெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இதில் போடுங்க, ஃபோட்டோ காட்டுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நானே எங்கள் வீட்டுக்காரி என் சின்ன பாப்பா பெரிய பாப்பா இருக்கிற ஃபோட்டோ வந்து யூடியூப் போஸ்ட்டில் போட்டிருக்கேன். போஸ்ட்டில் போய் மறக்காமல் பாருங்கள். எல்லாமே நீங்கள் கேட்ட எல்லாமே எதுவுமே நான் பெண்டிங் வைக்கல, கம்பல்சரி எல்லாமே நான் வந்து போட்டு தான் இருக்கேன். ஓகேவா, அதனால் போய் கண்டிப்பாக மறக்காமல் வந்து பாருங்கள். அப்புறம் இனி இதுக்கு மேலே இனி நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும், ஏன்னா நேற்று ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் வந்து படித்து அந்த கமெண்ட்ஸ்க்கு உண்டான ரிப்ளை தான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து என்னென்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டுன்னு எனக்கு தெரியல. ஒரு நிமிஷம். ஸோ ஃபர்தராக நீங்கள் வந்து என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரியல. அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் போய் வந்து பார்ப்பேன். பார்த்துட்டு அதுக்குண்டான பதில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னமோ கேட்டிருந்தீங்களே. ஸோ ஓகேப்பா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு உண்டான பதில் எல்லாம் வந்து நான் சொல்லியாச்சு. இப்போ வந்து தக்காளி சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி சட்னிக்கு என்ன போட்டேன் அப்படின்னாக்கா சிம்பிள் தான், ஒன்றும் பெருசாக நான் ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணேன்னாக்கா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருகாப்பல் போட்டுட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தக்காளி வந்து போட்டுட்டு எண்ணெயில் நல்லா இது பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு இது போட்டு நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்தோம் நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னாக்கா 2 பேர் சாப்பிட்ற சட்னி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். ஏன்னா தக்காளி அது அப்படியே வேகம் குண்டாக இருந்ததுன்னா தக்காளி எல்லாம் எடுத்து வெளியே வச்சுருவாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படின்னாக்கா தக்காளி வந்து நல்லா கடைஞ்சி வேக விட்டு நல்லா கடைஞ்சி மசிச்சு விடுங்க. அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி போட்டோம்னாக்கா முடிஞ்சது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து காலையில் என்னன்னாக்கா தோசை தான் சுட போகிறேன். இப்போது தோசை தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ இதுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் முருங்கீரை சூப்பு வந்து கொடுத்துருவேன். ஆளுக்கு ஒரு டம்ளர். என் வீட்டில் வந்து எல்லாருமே முருங்கீரை சூப் வந்து குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஐயோ கசப்பாக இருக்கும், எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டைமுக்கு 2 டைம் குடிச்சு பார்த்தாங்க, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது குடிச்சிட்டு காலையில் எந்திரிச்சாக்கா இந்த முருங்கீரை சூப் குடித்தா ஃப்ரெஷ்ஷாக இருக்குமா எனக்கு அப்படின்னு வந்து சொன்னாங்க. இதைத்தான் நானும் ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னேன். ஸோ அது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே வந்து பார்த்திங்கனாக்கா கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் மறக்காமல் நீங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா காலையில் நேரம் வந்து உங்களுக்காக இருக்கட்டும், உங்கள் வீட்டுக்காருக்காக இருக்கட்டும், இல்லை உங்கள் அம்மா அப்பாக்கா இருக்கட்டும், முருங்கீரை வந்து பறித்து சூப் போட்டு கொடுங்க. இதுதான் சொல்லணும்னு மறந்துட்டேன். என்னன்னு கேட்டீங்கன்னா முருங்கீரை சூப் போடுறது வந்து பெரிய விஷயம் கிடையாதுப்பா. அதாவது அந்த கிளையை வந்து உடச்சிட்டா இல்லை ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஒரு 4 இன்னுக்கு இவ்வளோ கீரை வர மாதிரி உடச்சிட்டு அந்த இலை வந்து பழுத்து இருக்கும், அந்த பழுத்து இலையை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணியில் அதாவது அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை கலரில் புழு இருக்கும், அந்த புழு இருக்கான்னு அது கவனமாக பார்த்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நல்லா உதறிட்டு தண்ணியில் போட்டு நல்லா அலசிட்டு மறுபடியும் இன்னொரு குண்டானில் போட்டு உப்பு லைட்டாக போட்டு உப்பில் வந்து நல்லா ஒரு அலசிட்டு நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் குட்டி ஏதாவது பூச்சி இருந்தாலும் செத்துரும். நல்லா அலசிட்டு, ஏன்னா குழந்தைங்க குடிக்கிறது இல்லையா, நல்லா கல்லுப்பு, சால்ட்டு போடாதீங்க, கல்லுப்பு போட்டு நல்லா ஒரு அலசிட்டு குண்டானில் போட்டு அதுக்கப்புறம் ஜீரகம், வெள்ளைப்பூண்டு, உப்பு இது போட்டு நல்லா கொதிக்க வைக்கிறீங்களா. கொதிக்க வச்சுட்டு என்ன பண்ணணும், நல்லா கொதிச்சு தண்ணி பச்சை கலராக ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணுங்கன்னா உள்ளே இருக்கிற முருங்கீரை எடுத்துடணும். டக்குன்னு எடுத்துருங்க.
நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா நான் சொன்னதுக்காண்டி எல்லாம் பண்ணிடுவீங்க. பண்ணிவிட்டு இலையை உள்ளேயே போட்டு அப்படியே சூப் ஊற்றி கொடுப்பீங்க. அது வந்து தப்பு. அது வந்து வெறும் பச்சை தண்ணிக்கு தான் சமம். அப்படி பண்ணக்கூடாது. நல்லா கொதிச்சோன்னே என்ன பண்ணுங்க, முதல்ல கீரையை எடுத்து வெளியே இது வீசிடுங்க. ஏன்னா அது வந்து யூசேஜ் கிடையாது. அது 0 தான், யூசேஜ் கிடையாது. நீங்கள் கீரையை அதுக்குள்ளேயே போட்டிருக்கும்போது என்ன ஆகும்னாக்கா அந்த தண்ணி வந்து ஆற 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 அந்த தண்ணியில் இருக்கிற அத்தனை சக்தி என்ன பண்ணிடும், நேராக கீரைக்கு போயிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வெறும் பச்சை தண்ணி தான் குடிக்கிறீங்க. ஸோ அதனால் என்னன்னாக்கா தண்ணி வந்து கொதிச்ச உடனே உள்ள இருக்கிற கீரையை எடுத்து டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க, வெளியே வீசிடுங்க. ஓகேவா? இப்படி தான் முருங்கைக்கீரை சூப் போடணும். இது வரைக்கும் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளேயே போட்டு அப்படியே வந்து குடிச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். ஏன்னா எங்கள் கம்பெனிலேயே நான் வந்து எல்லாத்துக்கும் சொல்லி எல்லாம் இது பண்ணாங்க. அதில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சொல்லி எந்த ரிசல்ட்டும் இல்லை, எனக்கு எப்படி நீ குடிச்சேன்னு சொல்லி கேட்டால் இப்போ நான் சொன்ன ரீசன் தான் சொன்னாங்க. ஸோ இதை வந்து யாரும் அப்படியே மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஹெல்த்தியாக இருங்க, லைஃப்பை நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி மோட்டிவேட் பண்ணி கொண்டு போங்க. இதுக்கு மேல் ரெகுலராக காலையில் டீ காஃபி குடிக்காதீங்க. இன்னும் என்னைக்கு வெறும் வயிற்றில் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுக்கு நைட்டு வரைக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா டீ காஃபி வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு முருங்கைக்கீரை சூப் காலையில் 1 டம்ளர் குடிங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம், சுகர் ப்ரெஷரெல்லாம் வராது. என்றைக்கும் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ்.